வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போட் தரப்புலேருந்து ஒரு இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் போட் தரப்புலேருந்து Boat Airdopes 101 அப்படிங்கிற ஒரு TWS இயர்ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்குது. அண்ட் இந்த இயர்ஃபோனுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா பர்சனலாக 3 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த இயர்ஃபோன் எப்படி இருந்துச்சு போன்ற எல்லா விஷயங்களுமே இல்லை, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்ட்ரோல்ஸ் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம வந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் என்னோட ஃபுல் ரிவ்யூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இயர்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியதுனால இந்த மாதிரி பாக்ஸ் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா வேறு மாதிரி வரும், இல்லாட்டி போட் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு வந்திருக்க பாக்ஸ் இதுதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இயர்ஃபோன்ஸுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்கிறது. எனிவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இயர்ஃபோனுடைய பாக்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரைஸிங். ஸோ நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1299. ஸோ அதில் ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 200 rupees ஜிஎஸ்டி. ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு 1000 rupeesக்கு நம்ம இயர்ஃபோன் வாங்கணும். ஸோ 200 rupees பார்த்தீங்கன்னா வெறும் ஜிஎஸ்டி மட்டுமே போடுறாங்க. அந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் இயர்ஃபோன் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 rupees ஜிஎஸ்டி ரொம்பவே அதிகம் தான் இருக்குது. எனிவே இப்போ நம்ம திருப்பி இந்த பாக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இது போட் தரப்புலேருந்து நம்மளுக்கு ஒரு இயர்ஃபோன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. அண்ட் கீழே மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மேட் இன் இந்தியாவான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் சான்ஸ் ரொம்ப கம்மி தாங்க, பட் போட்டிருக்காங்க ஜஸ்ட் மார்க்கெட்டிங்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. 13mm டிரைவர் தான், எனக்கு பார்த்தோன்னே பெருசாக தெரியுது. ஸோ எனிவே நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சீல் பண்ணி தான் இருக்குது, பட் பாக்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ பாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபேட் ஆகி தான் இருக்குது, பழைய ஸ்டாக் எதுவும் விற்றுட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோன்னே யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இது எப்படி பேர் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வேணும்னா இதை ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்குங்க, அப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் புரிஞ்சிடும். அண்ட் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. போட்டோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு போட்டோடைய வாரண்ட்டி 1 yearக்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் எங்கே கிளைம் பண்ணுறது எப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரியல கொடுத்துருக்காங்க. எனிவே இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத் தரப்புலேருந்து ஒரு கார்டு தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க பார்த்தீங்கன்னா இது இந்த கார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன கேபிள் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஸ் ஒவ்வொரு சைஸில் இருக்குது, 2 சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்ஸோட ஒரு சைஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட் தரப்புலேருந்து நம்மளோட இயர்ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. அண்ட் யாரும் யூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் எனக்கு கையில் இருக்கும்போது இருக்குது. மேலெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, பட் எனிவே ஓகே தான். பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இல்லை, கையில் இருக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. உள்ளே எடுத்தோடனே பட்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டுக்கான கேஸ் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு நம்ம இயர்ஃபோன் பார்ப்போம். ஸோ இயர்ஃபோனில் நம்மளுக்கு ஒரு பட்ஸ் வருது. இயர்ஃபோனோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் கொஞ்சம் அதிகமாக லிட்டில் பிட் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் லைட் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வருது, போட்டோடைய லோகோ இருக்குது. ஸோ டச் டிசைன் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ கேஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸ் போன்ற நெசசரியான நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ ஃபுல் ரிவ்யூக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்ஃபோன் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 rupees. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அன்பாக்சிங் பார்த்துக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் வீடியோ போடும்போது இந்த இயர்ஃபோன் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரிய கிடையாது. ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கம் போல் நான் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக நிற்கும், அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இயர்பட்ஸோட டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பொதுவாக இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற இயர்ஃபோன்ஸ், அதாவது இந்த மாதிரி TWS நீங்கள் வாங்குறீங்கன்னா மோஸ்ட்லி அது பார்க்கறதுக்கு ஒன்று ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்கும், அப்படி ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி இருக்கும். இந்த ஆப்பிளோட இயர்ஃபோனோட டிசைனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிராண்டுமே அவங்களோட இயர்ஃபோனை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த போட் இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏர்பாட்ஸ் மாதிரி இது கண்டிப்பாக இல்லை, ஆப்பிளோடைய ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரியும் இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது, எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு கலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் மாடல் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இயர்ஃபோனில் வேற கலர் உங்களுக்கு கிடையாது, பிளாக் மட்டும் தான் இருக்குது. அங்கே இப்போ ஓவரால் டிசைன் பற்றி சொல்லணும்னா போத் கேஸ் அண்ட் இயர்ஃபோன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது டிசைன் பொறுத்த வரைக்கும். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இங்கே நீங்கள் எங்கே தொட்டாலுமே பிளாஸ்டிக் தான். இயர்பட்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் இந்த பில்ட்
பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அன்பாக்சிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு எடுக்கும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு கேஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லையே அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு, சரி ரிட்டர்ன் பண்ணிடுவோமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தப்போ பிளாஸ்டிக்னு ஃபீல் ஆச்சு தவிர அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண இந்த ஒரு பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. நான் பர்சனலாக நிறைய இயர்ஃபோன் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ண வரைக்கும் கேஸும் சரி அந்த இயர்ஃபோன்ஸும் சரி ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மேபி இது அந்தளவுக்கு குவாலிட்டியே இல்லை அப்படிங்கிறது தோணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ண இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அன்கேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனோட கேஸ் இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மெயினாக நம்ம இந்த மாதிரி ஒரு TWS வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இயர்ஃபோனோட கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேஸோட லிட்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த கேஸில் உங்களுக்கு குறிப்பாக இருக்குது. ஸோ கேஸ் பொறுத்த வரைக்கும் போட்டில் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஸோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஒரு பாக்ஸ் டிசைனில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்லேயே லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக உள்ளே வைக்கணும், இல்லாட்டி மேபி இயர்ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக அது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிற மாதிரி இல்லை. இந்த லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த கேப் அப்படிங்கிறது நீங்கள் க்ளோஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணாலே போதும், அப்படியே உங்களுக்கு மூடிடும். இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான கேஸ் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. அண்ட் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் கண்ட்ரோலும் இருக்குது. அதாவது இந்த இயர்ஃபோனை ஜஸ்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணால் போதும், அது உள்ளே போயிடும். கரெக்டான ஓரியன்டேஷனில் நீங்கள் ஜஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே எங்கேயுமே பட்டன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் LED லைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஒரு சில லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு ரூமுக்கே வெளிச்சம் தர அளவுக்கு லைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு லைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே போட் அப்படிங்கிறத சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நமக்கு 320 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸோட பேட்டரி அப்படிங்கிறது 18 hours உங்களுக்கு ப்ளே பேக் வந்து கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக 18 hours எனக்கு கேஸோட சார்ஜ் எக்ஸாக்டாக எவ்வளோ நிற்கிதுன்னு எனக்கு தெரியல. இயர்பட்ஸோட சார்ஜ் எவ்வளோ நிற்கிதுங்கிறது எனக்கு தெரியுது. பட் கேஸோட சார்ஜ் எனக்கு கரெக்டாக தெரியல. கரெக்டாக நான் வந்து அது டெஸ்ட் பண்ணலை. பட் இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 18 hours நம்மளுக்கு இந்த யூசர் மேனுவலில் போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க ஃப்ளிப்கார்ட் எல்லாமே 15 hours அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே எனக்கு யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா 18 hours அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா 2 தடவை நான் இயர்பட்ஸை வந்து இல்லை சார்ஜ் பண்ணியிருப்பேன். ஃபுல் சார்ஜ் எத்தனைனா இல்லையான்னு தெரியல. பட் 2 தடவை நான் சார்ஜ் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸில் நம்மளுக்கு USB-C கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த USB-C வழியாக தான் இந்த ஒரு கேஸுக்கு நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்க முடியும். அண்ட் மெயினாக நீங்கள் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. நார்மல் 5 volt சார்ஜர் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேஷன். ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லைட் தான் இருக்குது. பட் அதில் எக்கச்சக்க இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸில் சார்ஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கேஸை சார்ஜ் போடணும் அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த LED வந்து ரெட் கலரில் உங்களுக்கு பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அந்த ரெட் லைட் அப்படியே கண்டினியூஸாக எரியும் பிளிங்க் ஆகாமல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை உள்ளே வச்சு இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ப்ராசஸில் இருக்கும்போது கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் லைட் கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருக்கும் பிளிங்க் ஆகாமல். அண்ட் இயர்பட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இருக்காது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு LED நோட்டிஃபிகேஷனுமே இந்த இயர்ஃபோன் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு LED நோட்டிஃபிகேஷனும் கேஸில் இல்லை அப்படின்னா இயர்ஃபோன் ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். ஸோ நீங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அங்கேஸ் இப்போ கேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ இயர்பட்ஸுக்கு வந்தோம்னா இயர்பட்ஸில் நம்ம பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸில் ஒரு இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸில் நமக்கு 80 mAh பேட்டரி டோட்டலாக உங்களுக்கு இருக்குது. அதாவது இதில் வந்து 40 mAh இருக்குது, இதில் 40 mAh இருக்குது. அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 6 hours அவங்க வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எனக்கு கிடைச்சது ஒரு 3 hours அப்படிங்கிறது சாலிடாக கிடச்சிச்சு. நான் லேப்டாப்பில் போட்டு நிறைய சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மெயினாக TWS அப்படின்னு நம்ம வரும்போது இது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அட் த சேம் டைம் நீங்கள் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக நீங்கள் 100 to 0 வந்து ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அப்பப்போ சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இயர்ஃபோனை நீங்கள் கையில் எடுத்தாலே இதுக்குள்ளே தான் நீங்கள் வைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் ஓவரால் கிடைக்குது. அங்கேஸ் இப்போ நான் சொன்ன 3 hours பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கக்கூடிய வால்யூம் லெவலுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-60-70% பார்த்தீங்கன்னா வால்யூம் லெவல் வச்சுருந்தேன். அந்த வால்யூம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடச்சிது. நீங்கள் வால்யூம் ஏற்ற வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேட்டரி லைஃப் வருதுங்கிறது என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. அங்கேஸ் இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்பி இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க, 100லேருந்து 0 வரைக்கும் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸில் வச்சு தான் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். தனியாலாம் சார்ஜ் பண்ண முடியாது. கேஸில் வச்சு மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். இந்த கேஸில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hours ஆகும். இந்த 2 இயர்பட்ஸுமே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் 1 hourல. அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸில் இருக்கக்கூடிய LED நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் நமக்கு ஒரு LED சின்னதாக
சின்னதாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இயர்பட்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு எல்இடி இண்டிகேஷன் தான் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களோட இயர்பட்ஸ் இப்படி இருக்குது, நீங்கள் கேஸ் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் பார்க்கக்கூடியது ப்ளூ அண்ட் ரெட் லைட் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ளூ ரெட் லைட் ரெண்டுமே சேர்ந்து பிளிங்க் ஆகுது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா பேரிங் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி இந்த இயர்ஃபோனை பேர் பண்ணிடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஸோ ஒரே ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இண்டிகேஷனுமே நம்மளுக்கு இயர்பட்ஸில் வந்து கிடையாது. இது எல்லாமே நம்மளுக்கு கேஸில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸில் நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை இங்கே மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். உங்களால் மேனுவலாக இந்த ஒரு இயர்ஃபோனை ஆன் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஆஃப் பண்ணுறது 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா மேனுவலாக உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறமா 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ண போதும். இதில் எந்த இயர்ஃபோன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி நீங்கள் இயர்ஃபோன் போட்டுருக்கீங்க, ஜஸ்ட் சிங்கிள் டேப் இந்த ரெண்டு சைடில் எந்த சைடு நீங்கள் டேப் பண்ணாலும் கால் வந்து உங்களுக்கு அட்டன் ஆயிரும். அட் சேம் டைம் கால் டிக்ளைன் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க கால், அதை வந்து டிக்ளைன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஒரே ஒரு டேப் பண்ணிங்கன்னா டிக்ளைன் ஆயிடும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது, நான் அதை டிக்ளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 செகண்ட்ஸ் இதை வந்து ஹோல்ட் பண்ணணும். இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ 1.5 செகண்ட்ஸ் இதை ஹோல்ட் பண்ணுறதுன்னு கஷ்டம் தான். நான் ட்ரை பண்ண வரைக்கும் என்னால் டேரெக்டாக காலை பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபீச்சர் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கு போக முடியும். அதாவது ரைட் சைடு இயர்ஃபோனை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கு போக முடியும். ஸோ லெஃப்ட் சைடு இயர்ஃபோனை 2 டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்க்கு உங்களால் போக முடியும். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். இவ்வளோ டச் கண்ட்ரோல் இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸாக தான் இருக்குது. அங்கே இது மட்டும் இல்லாமல் இந்த டச் கண்ட்ரோலில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே நான் மேக்கில் கனெக்ட் பண்ணும்போது, என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நான் ஒரு டேப் பண்ணேன் அப்படின்னா ஐடியூன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அது என்ன ரீசனுக்குன்னு எனக்கு தெரியல. சாங் எதுவுமே ப்ளே ஆகலை, ஜஸ்ட் ஐடியூன்ஸ் ஓப்பன் ஆகுது. இது எதுக்காக ஓப்பன் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்பட்ஸை நீங்கள் 5 டைம்ஸ் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரீசெட் பண்ணிக்க முடியும். 5 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இந்த கேஸில் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த கேஸில் வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேரிங் ஆன் ஆகும். திருப்பி நீங்கள் புதுசாக உங்களோட இயர்ஃபோனை பேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்ஃபோனை நம்மளுக்கு ப்ளூடூத் 5.0க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயர்ஃபோனோட கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட் சுத்தமாக ஃபீல் ஆகல. ஆக்சுவலாக நான் கேஸில் வச்சு எடுக்கும்போது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒருவேளை வெயிட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் காதில் போட்டுருக்கப்போ சுத்தமாக வெயிட்டே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு காதில் போட்டிங்க அப்படின்னா போட்ட மாதிரி இல்லை, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு 3 இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அதில் 3 இருக்கிறதுனால உங்களோட காதுக்கு எது கரெக்டாக செட் ஆகுமோ அதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் கூட லாங் டைம் நீங்கள் சாங்ஸ் எல்லாம் கேட்குறீங்கன்னா கூட இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். லாங் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட எந்த ஒரு பெயின் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஸோ இயர்ஃபோன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா எதுக்காக வாங்குவோம்? ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டியில் அது சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இயர்ஃபோன் வாங்குவாங்க. அண்ட் இந்த இயர்ஃபோன் பொறுத்தவரைக்கும் ஆடியோ குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு 13 மில்லிமீட்டருக்கான டிரைவர் பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மில்லிமீட்டருக்கான டிரைவர் உள்ள இருக்கு. குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 1300 ஒரு TWS நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸில் நல்லா அதிகமாகவே இருக்குது. ஸோ பேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வோக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில சாங்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில சாங்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் தான். சில பேருக்கு பேஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த இயர்ஃபோன் சூப்பராக இருக்கிற மாதிரி தோணும். சில பேருக்கு வோக்கல் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் கேட்கக்கூடிய சாங்ஸ் பொறுத்து இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் குவாலிட்டி எல்லா சாங்ஸும் நம்ம மிக்சராக கேட்கும்போது ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் இருக்குது. பட் இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட மைக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மைக் இதில் இன்பில்ட்டாக உங்களுக்கு இருக்குது. பில்டின் மைக் இருக்குது. இந்த பில்டின் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே ஜஸ்ட் ஒரு ஆடியோ சாம்பிள் கொடுக்குறது ஜஸ்ட் நீங்களே கேட்டு பாருங்க. ஸோ கேஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த போட் இயர்ஃபோனுடைய மைக்கில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அங்கே இப்போ ஃபைனலி இந்த இயர்ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா? ஸோ இந்த இயர்ஃபோன் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 rupees. 1299 rupeesக்கு இந்த இயர்ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த் தான். 1299 rupeesக்கு ஒரு TWS அப்படின்னு வரும்போது இந்த போட் Airdopes 101 அப்படிங்கிற இயர்ஃபோன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது 1300 கிடைக்குதுன்னா கண்ணை மூடி நீங்கள் எடுக்கலாம். ரியல்மியோட எல்லாமே இந்த ப்ரைஸில் உங்களுக்கு இருக்குது. பட் அதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் இந்த மாதிரி நீங்கள் பட்ஸ் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக வரும். ஏர்பாட்ஸ் மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு பட்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த இயர்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இயர்க்கான வாரண்டி போட் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோனுடைய கரண்ட் ப்ரைஸிங், அதாவது கரண்ட்டாக இந்த இயர்ஃபோன் எவ்வளோ விலை வருது, நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபரில், பட் ஆஃபர் இல்லாமல் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1500 rupees இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாக்கில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1500 கூட இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான். 1500 இது ஒர்த் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. 1500 கூட ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரைஸ் 1300 கிடைக்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், இன்னும் வேறு லெவல் வேல்யூவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி போடுறாங்க. ஸோ அதனால் ஆஃபர்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது மேபி ஆஃபர் லைவில் இருக்கலாம். ஸோ நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு புது ஆஃபர்ஸ் வருது. சில நேரம் எந்த ஒரு ஆஃபருமே மென்ஷன் பண்ணாமலே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. ஸோ இயர்ஃபோன் வாங்குற மாதிரி நீங்கள் இந்த பர்டிகுலர் இயர்ஃபோன் அப்படின்னா 1300 கொடுத்து வாங்குறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 1500 உங்களுக்கு அவசரமாக வேணும் அப்படின்னு தான் தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி இந்த ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 1500 பே பண்ணி கூட வாங்கலாம். பட் வெயிட் பண்ணி ப்ரைஸ் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இது மட்டும்தான் என்னோட சஜஷன்ஸ். ஸோ மற்றபடி இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ நான் 3 நாள் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.